ஃபீச்சர் அகாடமியில் நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட்டில் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட் டீச் பண்ணுறோம். இதில் வெப்சைட் வந்து 12 வெப்சைட் படித்தாலுமே கான்செப்ட் வைஸாக நாங்கள் பார்த்தா காப்பி பேஸ்ட் பண்ணுறது, டேட்டா என்ட்ரி பண்ணுறது, டேட்டா கலெக்ஷன் பண்ணுறது. ஸோ இந்த வகையில் தான் ஒர்க் இருக்கு. ஸோ இந்த ஒர்க்கில் நீங்கள் நிறைய பேர் வந்து ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாதிரியான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் பொதுவாக பிள்ளைகளுக்கு இப்படி பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொன்னாலுமே பிள்ளைகள் வந்து தனக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து கடந்து வந்த பாதை, அவங்க கடந்து வந்து இந்த ஆன்லைன் மணி மேக்கிங் கான்செப்ட்ல அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, அவங்க எவ்வளவு விஷயத்த படிச்சிருக்காங்கிறத வச்சு அவங்களோட அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு போய், இவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் தான், இவர் என்ன செய்யறான்னு சொன்னா கம்ப்யூட்டர்லாம் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஸோ தனக்கு கிடைக்கிற டைம்ல லெக்சர்ஸ் போயிட்டு ரூம்ல இருந்து பெர்ஃபார்ம் பண்றாரு. பட் இவர் என்ன விஷயத்த உணர்றாருன்னு சொன்னா, இதை வந்து நம்ம மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்ணா எப்படி இருக்கு. இப்போ மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் நம்ம எனி டைம் எனிவேயாருங்கிற கான்செப்ட சொல்றோம்னா அது எங்க சூட்டபிள்னு சொன்னா மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் சூட்டபிள். அப்படி இல்லாம நீங்க கம்ப்யூட்டர்ல தான் பெர்ஃபார்ம் பண்றீங்கன்னு சொன்னா கம்ப்யூட்டர் என்னன்னா எனிவேயாருங்கிறதுக்கு சூட்டபிள் ஆகாது. ஸோ அதனால மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்றதை நாங்க வலியுறுத்தி இந்த பிள்ளைகளுக்கு சொல்றோம். நீங்க கம்ப்யூட்டர்லயே ஒர்க் பண்ணினாலும் நீங்க கட்டாயமா மொபைல்ல ஒர்க் பண்றதும் பழகணும். அடுத்தது நான் இந்த நீங்க நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நிலையை இப்போ நீங்க மினிமம் 30,000 earn பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். இந்த 30,000 நீங்க ரீச் பண்ணதும் உங்களுக்கு சில அட்வான்ஸான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் சொல்லுவோம். அது என்னன்னா உங்களோட ஏர்னிங்ஸை வந்து நீங்க கூட்டுறதுக்காக, அதாவது அதுவும் லீகல் வைஸா இருக்கணும். இப்ப நீங்க ஒர்க் பண்றீங்க, கஷ்டப்பட்டு தான் அந்த ஒர்க்கை பண்றீங்க. நீங்க எடுத்ததுமே நிறைய பேருக்கு உடனடியாவே சக்சஸ் வரல. சில ஆட்கள் மட்டும் அந்த குயிக்கா ரீச் ஆகணும், ஒரு மெடிக்கல் வைஸான ஏர்னிங்ஸை யோசிக்க போகக்குள்ள சில பிரச்சனைகள் வருது. அப்படி இல்லாம கொஞ்சம் பொறுமையா இருந்து தெளிவோட அந்த மெச்சூரிட்டி லெவலோட பெர்ஃபார்ம் பண்றவங்க எல்லாம் அவங்க இதை நல்லா கஷ்டப்பட்டு தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. எனக்கே தெரியும் சில ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு மொபைல்ல காப்பி பேஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுல வந்து அந்த மொபைல்ல இருக்கிற கண்டென்ட், அந்த வெப்சைட்ல இருக்கிற கண்டென்ட்ல உள்ள டெக்ஸ்ட்டை காப்பி பண்ண சொல்லுவாங்க, அல்லது வந்து அந்த லிங்க், அந்த வெப்சைட்ல லிங்கை காப்பி பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸை வந்து இவங்க என்ன செய்வாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல ஒரு கேர்ள் ஒன்று ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டு மொபைல் மட்டும்தான் இருக்குது, பட் அவ ஏர்ன் பண்ணணுங்கிற அந்த மோட்டிவ் அவகிட்ட இருக்குது. ஸோ அப்போ இவன் என்ன செய்யறான்னு சொன்னா அது தெரியாம இருந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஏர்ன் பண்றான். ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா, நான் இவன் வந்து எல்லா வீடியோலையும் சொல்றது, ஒரு கட்டத்துல என்ன இப்ப கிளாஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு, அதாவது சீனியர்ஸுக்கு வந்து இவன் சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு குரோத் ஆகினான். அப்ப இங்க என்னன்னா உங்களோட அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பார்வையும் அந்த டெடிகேஷனும் தான் நீங்க என்ன செய்ய அவங்கள மேல கொண்டு போகும். ஏன்னா இங்க வந்து 0.01 இருந்து உங்களுக்கு $600 மட்டும் ஜாப்ஸ் இருக்கு. இப்போ ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குதுங்கிறதுக்காக நாங்க ஏனோ தான் ஒன்று செய்யறோம்ல, அதுக்குன்னு ஒரு முறை ஒன்று இருக்கு. ஏன்னா நம்ம இங்க பாக்குற மிகப்பெரிய பிளஸ் ஆன்லைன் ஜாப்னு நீங்க எதை எடுத்தாலும் இது வந்து ஃப்ரீலான்சிங் கான்செப்ட் தான், ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை தான். அதே மாதிரி இதுல வந்து ஃப்ரீடம் கூட தான். அப்படி இருந்தாலுமே இந்த டைப் ஆஃப் வெப்சைட்ல நாங்க டீச் பண்ற இந்த டைப் ஆஃப் வெப்சைட்ல நாங்க மெயினா எதை பாக்குறோம்னு சொன்னா உங்களோட அந்த நம்ம ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்குன்னு சொல்றோமே அதுதான் மெயினான பிளஸா பாக்குறோம். அப்ப நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருந்து அந்த ஜாப்ஸை எடுத்து நம்ம ஒர்க் பண்றங்கிறது ஒரு பெரிய பிளஸ். அதை யூஸ் பண்ணிட்டு உங்களால சரியா அதை அந்த கைடை ஃபாலோ பண்ணிட்டு உங்கள்கிட்ட இருக்கிற நாலேஜ்ல நீங்க சரியா யூஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னாலே இது போதும். ஓகே, அதே மாதிரி இந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் என்ன செய்யறாங்கன்னா அந்த மொபைல் பெர்ஃபார்மன்ஸை வந்து மேக்சிமம் அவரால் எவ்வளவு முடியுமோ அவரை ஈடுபடுத்தி அதுல ஒரு ஏர்னிங்ஸை ரிசீவ் பண்ணிருக்காங்க. அவர் டோட்டலா வந்து $300 மேல, $90,000 மேல ஏர்ன் பண்ணிருக்காரு மொபைல் பெர்ஃபார்மன்ஸ்ல. இது அவருக்கு ஃபேஸ். அப்ப அது அவர் சொல்றாரு என்னன்னா, எனக்கு இது மொபைல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறதால இது ரொம்ப சூட்டபிள். அதே மாதிரி ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட், இவன் வந்து கவர்மெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றவ, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்து அவரோட ஒர்க் இருக்கு. அந்த டைம்ல ட்ராவலிங்ல கேர்ள் ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவ, வெளியூர்ல வேலை, இப்படி எல்லாம் இருக்காங்கள ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். இப்படியான இந்த சிச்சுவேஷன்லையும் அவ இதை என்ன செய்யறான்னு சொன்னா பெர்ஃபார்ம் பண்றான். இவைய சில வெப்சைட் நாங்க ஷேர் பண்றோம். ஒரு வெப்சைட் என்னன்னா, நீங்க இந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். இந்த சர்வே கம்ப்ளீட் கைட்ல வந்து இந்த ஸ்ரீலங்கன் வெப்சைட்டுக்கு எங்களுக்கு பெரும்பாலும் அந்த சர்வே அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் குறைய இருக்கும். ஏன்னா இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்ல நல்ல மார்க்கெட். அதாவது சர்வேங்கிற பொதுவான கான்செப்ட் என்னன்னு சொன்னா, ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் சம்பந்தமா அந்த ப்ராடக்ட் சேல்ஸ்ல ஓனர்ஸ் அந்த கம்பெனி என்ன செய்யல யூசர்கிட்ட ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்னா ரியலா இருக்கும். இப்ப நீங்க அக்கௌண்ட் சொன்னா உங்கள்கிட்ட பத்தி குயிக் புக் சம்பந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க.
இப்ப நீங்க கார் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கார் ரிலேட்டடான ப்ராடக்ட அல்லது கார் சம்பந்தமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க ஒரு டாக்டர்னு சொன்னா டாக்டர், அதாவது ஒரு வைத்தியர் யூஸ் பண்ற அந்த ப்ராடக்ட் சம்பந்தமான சில எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட கேட்பாங்க, உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்படி ஒவ்வொரு வெரைட்டி ஆக்களுக்கும் இது இருக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட், இப்ப சின்ன பிள்ளைகள் இருக்குன்னா சின்ன பிள்ளைகள் சாப்பிடுற பொருட்கள் அது சம்பந்தமான உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் எல்லாத்தையும் உள்ளடக்கி பெரிய ஒரு மார்க்கெட் தான். ஒரு கொஸ்டினையாரா இதை செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட சர்வே, உங்கள்கிட்ட கேள்வி வைப்பாங்க. அந்த கேள்விக்கு நீங்க ஜஸ்ட் ஆன்சர் பண்றதா அதை மொபைல்ல செய்யலாம். அப்ப அதை நான் பொதுவாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. இந்தியாவில் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு $100, ஒரு நாளைக்கு $100 ஏர்ன் பண்றாங்க. அந்த ஏர்ன் பண்ற $100க்கு அவங்களுக்கு போனஸ் $30, போனஸே $30. இந்த பிளாட்ஃபார்ம்கள்ல எல்லாம் நான் சொல்லுவேன் என்னன்னா, நான் 12 டைப் ஆஃப் வெப்சைட் படிக்கிறேமே, அதுல இந்த ஏஐ இமேஜ் ஜெனரேஷனை தவிர மற்ற எல்லாமே என்ன செய்யும், உங்களுக்கு ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருந்து மணி மேக் பண்ற ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல நீங்க பெர்ஃபார்ம் பண்ண போகல, இதுல அவங்க சொல்ற அந்த கான்செப்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூட்டபிளா அமையுதோ அதை நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட பர்சனலான டெடிகேஷனோட ஃபாலோ பண்ணணும், கண்டினியூ பண்ணணும். அப்ப இதை நீங்க என்னன்னா ஒரு மாசம் உங்களால இதை யூஸ் பண்ணிட்டு ஒரு $5 மணி மேக் பண்ணலாம்னா நீங்க அப்படியே இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு முடிய போயிட்டு பாருங்க. ChatGPTல அப்கிரேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வெர்ஷனே $5. அப்படின்னு இல்லையா, நீங்க இதுல இமேஜ் ஜெனரேஷன், இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ஸ்ல போயிட்டு செக் பண்ணி கொள்ளுங்க. மிட் ஜேர்னியா இருந்தாலும் சரி, ஃபைவ்ல இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி செக் பண்ணி பாருங்க. $10 அந்த அப்கிரேட் இருக்கு. அப்ப அந்த $10 இருக்கிற அப்கிரேட்டை நீங்க பண்ணிட்டு இமேஜ் ஜெனரேஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த இமேஜ் ஜெனரேஷன்ல நான் அந்த ப்ரூஃப் ஷேர் பண்றேன் பாருங்க. ஒரு இமேஜ், ஒரு நாளைக்கு ஒரு இமேஜ் $3 செல் ஆகிருக்கு. அப்ப நீங்க அந்த $5 என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த இமேஜ் ஜெனரேஷன்ல யூஸ் பண்ணிட்டு நீங்க $5 அல்லது $10 பே பண்ணீங்கன்னா ஒரு மாசம் உங்களுக்கு சாதாரணமா ஒரு 200 இமேஜ் உங்களை ஜெனரேட் பண்ண விடுவாங்க, அதோட சேர்த்து அல்லது வீடியோ. ஸோ இது ரெண்டையும் நீங்க சப்மிட் பண்றதுக்கு நிறைய வெப்சைட் இருக்கு. அடோபி இமேஜ் எக்ஸப்ட் பண்ற வெப்சைட், அடோபில நீங்க சப்மிட் பண்ணலாம். ட்ரீம்ஸ் டைம் இருக்குது, அதே மாதிரி ஃப்ரீ பிக் இருக்குது. இந்த வெப்சைட்ல உங்களுக்கு நல்ல ஒரு ராயல்ட்டி பே பண்ணுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்ஸ்ல எல்லாத்துலயுமே நீங்க அப்லோட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். நல்ல ஒரு மாசத்துக்கு உங்களால $200 அப்லோட் பண்ண இயலும்னு சொன்னா ஒரு 5 மாசத்துக்கு உங்களால நீங்க இது பண்ண, நீங்க 3 மாசத்துக்கே சரியா அப்லோட் பண்ணீங்கன்னாலே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். பட் உங்களுக்கு 3 மாசம் அப்கிரேட் பண்ணிட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரொஃபைல் ஒன்று வச்சிருப்பீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பேசிவ் இன்கம். ஒன் டைம் தான் நீங்க ஒர்க் பண்ற, நீங்க தூங்கும் போதும் உங்களுக்கு இன்கம் ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும். நீங்க உங்களோட பேமெண்ட் மெத்தட், பேமெண்ட் ஸ்கிரீன்ல செட் பண்ணலாம் அல்லது பேபால் பயனியர் இருக்கு, நீங்க செட் பண்ண ஓட்டுவா உங்களுக்கு மணி வந்துகிட்டே இருக்கு. அந்த மினிமம் பேமெண்ட் கேஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்டை வச்சு தெரியாத ஒரு கான்செப்டை பில்டப் பண்ணி எடுக்கிறேன். ஓகே, ஸோ அந்த கான்செப்டுக்கு தான் இது. அதே மாதிரி நீங்க $5 இதுல இருந்து ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாசம் முடிய இப்ப நீங்க இன்கம்ல இமேஜ் ஜெனரேஷன் அல்லது வேற எந்த கிரியேஷன்னாலும் சரி, நீங்க அதை இன்க்ளூட் பண்ணிட்டு எடுத்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு என்ன செய்யுங்கன்னா அதுல $5 பே பண்றதுக்கு அந்த இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட் உங்களுக்கு மணியை ஜெனரேட் பண்ணி தரும். ஸோ ஃப்ரீயா ஆன்லைன்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம நீங்க உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமை யூஸ் பண்ணிட்டு மொபைல்லேயே மணி மேக் பண்ணணும்னு சொன்னா வெல்ஃபீச்சர் அகாடமியால நாங்க டீச் பண்ற இந்த வெப்சைட் உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிள். அப்படி இல்லை நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணல, எனக்கு கிளாஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா நீங்க வெளியில தேடி படிக்கலாம். ஆனா நீங்க ஆன்லைன் மணி மேக்கிங்ல என்ட்ரு ஆகக்குள்ள நீங்க எப்படின்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல நீங்க என்ட்ரு ஆகணும். ஆனா எதை நோக்கி போகணும்னா பேசிவ் இன்கம். இப்படி உங்களை செட்டப் பண்ணிக்கொள்ளணும். இந்த வீடியோ எங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து இருந்தாலும் உங்களுக்கு தான் நீங்க பெர்ஃபார்ம் பண்றீங்க, வித்ட்ரோ பண்றீங்க, இது பண்றீங்க. இன்கமே நான் உங்களுக்கு சொல்றது நீங்க தாராளமா மொபைல்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம். அப்ப நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிட்டு போற மட்டும் இல்லாம உங்களை நீங்க க்ரோத் பண்ணி கொள்ளுங்க. நீங்க அந்த இந்த ஒர்க் தான் ஆன்லைன்ல கட்டும் இதான ஒர்க் உண்டு. ஓகே, ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு சொன்னாலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு தீனி போடுற மாதிரி ஒரு வெப்சைட். அதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்றது, அது நீங்க ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, நீங்க ஒரு நிறுவனத்துக்கு, நீங்க வேலை செய்யற நிறுவனத்துக்கு ப்ராஃபிட் மேக் பண்றது, அவனுக்கு ஒரு ப்ராஃபிட் கொண்டு வரும். அந்த ப்ராஃபிட் மேக் பண்றதுல ஒரு பெரிய ஒரு பங்கு, ஒரு பெரிய ஒரு பெர்சன்டேஜ் உங்களோட ஒர்க் மூலமா அல்லது ஒரு முக்கியமான பெர்சன்டேஜ் உங்க ஒர்க் மூலமா வரும்னா நீங்க நல்லா நினைச்சுக்கொள்ளுங்க. அது ஆஃப்லைன்ல இருந்தாலும் சரி, ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, உங்களை அந்த நிறுவனம் விட பார்க்காது. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஏர்னிங்ஸை அன்லாக் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நான் ஒரு கேர்ள் பத்தி சொன்னேன் தானே, கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவ, அவ இப்படி பெர்ஃபார்ம் பண்றா, நல்லா ஏர்ன் பண்றான்னு சொல்லி ஸ்ரீலங்காவுக்கு சர்வே ஷோ ஆகிற வீதம் குறைய, ஆனா இவைக்கு ஷோ ஆகிட்டே இருக்கு. இவ பாத்தீங்கன்னா ஒரு சர்வேக்கு $1.8, சம்டைம் $3 ஏர்ன் பண்ணிருக்கிறான். அப்ப இந்த பிளாட்ஃபார்ம் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஏன்னா நாங்க ஒரு பிளாட்ஃபார்ம்லயே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் அந்த கிளிக் பண்ணலாம்,
அதே மாதிரி நீங்க அஃபிலியேட் பண்ணலாம், டாஸ்க் கம்ப்ளீட் பண்றது, அண்ட் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்றது, அதே போல கேம் செக் பண்றது, இப்படி எல்லா ஒர்க்கையும் ஒரு வெப்சைட். ஓகே, அப்ப நீங்க மற்ற ஒர்க்ல இப்ப நீங்க டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறீங்கன்னு ஒரு சொன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க் அவைலபிலிட்டி கொஞ்சம் குறை இருக்கிற நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வே பூஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. இந்த இடத்துலதான் யோசிச்சு பார்க்கணும். நீங்க கிளாஸ்ல இருக்கிறாங்களுக்கு விளங்கும், சில பேர் கண்டினியூஸா சர்வே செய்துட்டே இருப்பாங்க, கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. சிலாக்கள் வந்து அதுல இது இருக்காது. அவங்க யாருன்னு சொன்னா அவங்க நீங்களே உங்களுக்கு இது செய்து பாருங்க. நீங்க பெர்ஃபார்ம் பண்ற வீதம் வந்து ரொம்ப குறைவான வீதமா இருக்கு. அப்ப உங்களால வந்து அந்த நிறுவனத்துக்கு ப்ராஃபிட்ங்கிற ஜெனரேட் பண்றது வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணுமா? ஸோ அப்படியான ஒரு விஷயத்தை நீங்க இதுல மனசுல நிறுத்திட்டு நீங்க இந்த வேலையில இறங்குவீங்கன்னு சொன்னா ஷுவரா உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஏர்னிங் ஜெனரேட் பண்ணலாம். ஸோ நீங்க மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் கைட் பண்ணுவோம். 1 மாசம் 2 மாசங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்க இல்லை. அதே மாதிரி நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இல்ல வேலை தேடிட்டு இருக்கிறார்கள், நீங்க இந்தியா, துபாய், கத்தார், சவுதி எந்த கண்ட்ரீஸ்ல இருந்தாலும் சரி, பென்ஷன்ல இருக்கிறார்கள், ஸோ யாரா இருந்தாலும் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க தாராளமா இதுல பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ நீங்க ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. அந்த ஜாப்ஸ் எடுத்து ஒர்க் பண்றதா நாங்கள் அதுக்குரிய கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த கைடன்ஸை நீங்க சரியா ஃபாலோ பண்ணா சரி. ஸோ மோர் டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியாஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய அப்டேட்ஸ் ஷேர் பண்றோம். அதே மாதிரி டெலிகிராம் சேனல்ல செக் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய 3000க்கும் மேற்பட்ட இன்சூரன்ஸ்ல ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதே மாதிரி பின் பண்ணி வச்சிருக்கேன். நிறைய டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொரு தான் ஏர்ன் பண்ற மணியை என்ன செய்யறாங்க. ஒரு ஆள் ஃபோன் வாங்குறாரு, ஒரு ஆள் டிவி வாங்குறாரு, மொபைல்ல ஒர்க் பண்ணிட்டு ஒரு கேர்ள் ஒன்றும் அவ கம்ப்யூட்டர் வாங்குறா. அந்த அப்கிரேட்டை இதனூடாக செய்யறாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு பார்ட் டைமா ஒரு ஒர்க் ஒன்று நீங்க பண்றீங்க, ஒரு ஒர்க் ஒன்று மெயினா பண்றீங்க, அதுக்கு பார்ட் டைமா தான் தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இந்த ஏர்ன் பண்ற மணியை இது பண்ணுங்க. நான் சொல்ற உங்களுக்கு சஜஷன் என்னன்னா, இங்க ஏர்ன் பண்ற மணி ஆக்குற மாதிரி கான்செப்ட்ல நீங்க ஏறுங்க. உங்களுக்கு இது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் தரும். ஸோ மோர் டீடைல்ஸ் கண்டெக்ட் பண்ணுங்க. யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய மணி மேக்கிங் சம்பந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்றேன். யூடியூப்ல போடுற அந்த வீடியோஸுக்கும் என்னோட கிளாஸ் சப்ஜெக்ட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியணுங்கிறதுக்காக நான் இது பண்றேன். இதுல ஏஐ கத்தையும் ஃப்ரீலான்சரையும் நான் யூடியூப்ல பப்ளிக்காக ஷேர் பண்றேன். மற்ற தடவை ஷேர் பண்ணீங்கன்னா காரணம் என்னன்னா சில விஷயங்கள் இருக்கு. நாங்கள் ஒரு வெப்சைட்டை சொல்றோம்னா அதோட A to Z கைடன்ஸை வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும். பட் வந்து இந்த யூடியூப்ல போட்டு அது வந்து இது இல்லை. அதே மாதிரி இந்த நாங்க எங்களோட கொண்டோலுக்குள்ள வச்சிருந்து நீங்க எனி டைம் கேட்டா ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக்கி வைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க மட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்க, மோடிக்கல் ஷேர் பண்ணுங்க.